சென்னை டெலிவரிக்கு காலையில் கிளம்பிட்டோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 5 போகுது. இப்போ கிளம்பியிருக்கு. நம்ம சென்னை டெலிவரிக்கு நம்ம 50 ஆர்டர் எதிர்பார்த்தோம். ஆனால் கிடச்சது பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் தான் கிடச்சிது. இதனால ஒரு 3 நாள் முன்னாடி தான் விளம்பரம் பண்ணோம். ஸோ அதனால் புக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலுமே நம்ம கொடுத்த கஸ்டமர்ஸ்க்கு வாக்குறுதிக்கு நம்ம எடுத்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்ட்டு பேக் பண்ணி நீட்டாக தார்பாயெல்லாம் போட்டு வெயிலில் மழையில் படாத மாதிரி கட்டி வண்டி ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எந்தெந்த ரூட்டில் போனோம்னா சேத்துப்பட்டு, வந்தவாசி, மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக சென்னை முழுக்க கவர் பண்ணோம். கிட்டத்தட்ட 25 இடத்துலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்தது, தனித்தனி இடத்துலேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டோர் டெலிவரி இருந்தது, 15 ஜங்ஷன் டெலிவரி இருந்தது. 10 டோர் டெலிவரிக்குமே கிட்டத்தட்ட ஒரு டெலிவரிக்கும் 3/4 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு இந்த ட்ராவல் வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. காலங்காத்தால எழுந்து ஒரு 5 மணிக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படி பொறுமையாக அந்த இதமான குளிரில் நம்ம ஆட்டோவில் பயணிக்கிறதே ஒரு சுகமாக இருந்தது. நம்ம போகிற பாதையில் நிறைய காப்பு காடுகள் இருந்தது. அதன் பிறகு பசுமையான வயல்வெளிகள் இருந்தது. இதை தாண்டி ஒரு நகரத்தோட சூழ்நிலைக்கு பயணிக்கும்போது அப்படியே டிராஸ்டிக்கலாக அந்த சர்க்கம்ஸ்டன்ஸே சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு பார்க்க அழகாக தான் இருந்தது. என்னதான் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புத்தூரில் படித்தாலும் இந்த காட்சிகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து போயிருந்தாலும் இன்னைக்கு ஒரு டெலிவரிக்காக நான் போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் அந்த கொடுக்கும்போது அவங்க ரிசீவ் பண்ணுற விதம், அவங்க நம்மளை பார்க்குற விதம், பாராட்டுற விதம் எல்லாமே நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை நேரடியாக பார்த்து உங்ககிட்டேருந்து மரச்செக்கு எண்ணெய், இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச அரிசிகள்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது உங்கள் மேலே அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு 15 பேர் என்னன்னா, "நீ அங்கேயே கஷ்டப்பட்டு உழைக்கிறப்பா விவசாயத்தில், இங்கேயே வந்து கஷ்டப்படாத, நீ பார்சலே போடுப்பா" அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் கேட்டுக்கிட்டேங்க. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த டெலிவரி இரவு 8 மணிக்கு தான் டெலிவரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்தோம். நான் வீடு வந்து சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 1:30 ஆகிடுச்சுங்க. உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி அவ்வளவு நேரம் நம்ம உழைச்சாலுமே நம்மளுக்கு அந்த களைப்பே தெரியலைங்க. எதனாலனா நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறதுனால எனக்கு அந்த களைப்பு சுத்தமாக தெரியலன்னு சொல்லலாம். அடுத்த டெலிவரி எப்போன்னு ஒரு 10 நாளைக்குள்ளே சொல்கிறேங்க. ஏன்னா வண்டி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தார்பாய் கட்டும்போது நம்ம வண்டியை விட்டுட்டு எங்கேயுமே வெளியே போக முடியறதில்ல. ஏன்னா யாரோ வந்து பொருள் எடுத்துருவாங்கன்ற பயம் இருக்குது. அதனால் சுற்றி நம்ம வந்து கேட் மாதிரி போட்டுட்டு பூட்டு போட்டு கேட் போடுற மாதிரி போட்டுட்டு தான் நம்ம வண்டி எடுக்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க், வெல்டிங் ஒர்க்லாம் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு டெலிவரி பிளான் பண்ணல. அதுக்கப்புறம் எப்போ டெலிவரின்னு நான் வந்து சொல்கிறேங்க.